சில இடத்துல சில டைமில் கேட்பேன் நல்லா தாராளமாக வைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இது கொஞ்சமாக வைப்பார் பார்த்தா இது தாராளமாக கொடுக்குறாரு. காரம் இல்லாத கேட்கறத மறுக்க கூடாதுல்ல சார். இந்த நாக்கு செட்டு போச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் உயிர் வந்துடும். ருசிக்காக சாப்பிட்ணும்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அப்போது இது சாப்பிட்டானா கண்டிப்பாக நீங்கள் மெய் மறந்து சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பர். ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மிளகாய் தொக்கு, அதுவும் பச்சை மிளகாய் தொக்கு. எதோட வேணாலும் இது மேட்ச் ஆகும். சாதாரண தைசாத்தோட நீங்கள் சாப்பிட்லாம், இட்லியோட சாப்பிட்லாம். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிற பேட்டர்னில் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இதோட ஃபீட்பேக்காக எனக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த சுவை குறையாமல் நம்ம ஒரு வாய் அதிகமாக சாப்பிட்றதுக்கு நம்ம வழிவகை செய்யக்கூடிய ஒரு தொக்கு, அவ்வளோதான். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர பிறகுனா நம்ம சக்தி கிச்சன் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை தான் மீட் பண்ணி இந்த பச்சை மிளகாய் தொக்குவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். பச்சை மிளகாயில் வந்து தொக்கு சார், புளி தொக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு சாப்பிட்ற பொருளை வந்து அந்த காரத்தன்மை எடுத்துகிட்டு அந்த மிளகாய் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மிளகாய் வச்சு பண்ண போகிறோம். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துருங்க. பச்சை மிளகாய் 250 கிராம், புளி 50 கிராம், வெல்லம் 25 கிராம், நல்லெண்ணெய் 50 ml, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சக்தி மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ரொம்ப அதிகமான பொருள் ஒரு 4-5 பொருள் தான். ஆமாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சீரகத்தை வறுத்தலாம். தொக்கு இல்லை இந்த ஊறுகாய் அந்த மாதிரி வெந்தயம் வந்து முக்கியமான ரோலாக இருக்கும். ஆமாம் சார். ஸோ அந்த மாதிரி சீரகம் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? சீரகம் வந்து நம்ம வறுத்துட்டு அதில் பொடி பண்ணி மேலே போடுவோம். அப்படி பொடி பண்ணி மேலே போடும்போது சீரகத்தோட வாசமும் சரி, அதோட டேஸ்ட்டுங்கிறத விட இதோட வாசம் தான் நமக்கு இதில் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஓகே, சீரகம் வறுத்து யூஸ் பண்ணுறோம். வறுக்கிறது நம்ம இப்போ வீட்டில் வறுக்கிற பக்கம் தான் இல்லை சார். இது அந்த கருப்பு கலர் வரணும், ஆனால் கருகக்கூடாது. கருகக்கூடாது. இப்போ இந்த சீரகத்தை நல்லா வறுத்து முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது நல்லா நைஸாக வந்து மிக்ஸியில் அரைக்கணும் சார். ஓகே, நல்லா ஃபைன் பவுடர். ஆமாம் சார், ஃபைன் பவுடர். அதுக்கப்புறம் தான் மிளகாய் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோமா? ஆமாம் சார். அது இது கடைசியாக தான் செஞ்சு அதில் சேர்க்கணும். சரி, ஓகே. இது கலர் பார்த்தீங்கன்னா அந்த காப்பித்தூள் கலர் இருக்கும். அந்த வருத்தத்துக்கு சரியாக வருத்தத்துக்கு இது ஒரு அடையாளம். ஆனால் கொஞ்சம் கூட அந்த சீரகத்தோட ஸ்மெல் மாறவே மாறாது. நார்மலாக வறுத்து யூஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த ஃப்ளேவர் இதில் கிடைக்காது. அதில் கிடைக்காது. அதனால் இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கணும். வறுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணிக்கங்க. இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாமா, இல்லை ரீஃபண்ட் யூஸ் பண்ணலாமா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அங்கே வருமானம் வராது. ஆனால் ஒரு கடுகு போடுறது ஒரு ஸ்டைல் தான். கடுகு மட்டும் இல்லை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு போடுறது எல்லாமே அந்த பல்கில் போடுற அந்த பக்குவத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வெந்தயம். நாங்கள் பண்ணுற அளவு குவான்டிட்டி அதிகம், 4 கிலோ குவான்டிட்டி அளவுக்கு மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பண்ணிக்கோங்க சார். கருவேப்பிலை. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதை விட நீட்டமான பச்சை மிளகாய் இருந்தாக்கா 1/4 கூட கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கி இந்த பச்சை கலர் மாறிடும். இப்போ இதில் மஞ்சத்தூள் போடணும். ஓகே, மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. உப்புலாம் கடைசியாக. ஸோ இந்த பெருங்காயத்தூள் நம்ம இப்போ போடணும் இல்லை? பெருங்காயத்தூள் கொஞ்சம் லேட்டாக போடுது. மஞ்சத்தூள் போடாச்சு. பெருங்காயத்தூள் சொன்னீங்க. புளி தண்ணி ஊற்றும்போது பெருங்காயத்தூள், உப்பு, வெல்லம் எல்லாம் பாப்பா போடுறது. வீட்டில் நல்ல ஒரு காரம், ஒரு புளிப்பு, இனிப்போடு சாப்பிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த 3 சேர்ந்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இல்லை, 3 சேர்ந்து சாப்பிடும்போது சார் சொல்கிற மாதிரி சும்மாவே அந்த பச்சை மிளகாயை சாப்பிடலாம். சில பேர் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா? ஆமாம். எலுமிச்சை பழம் சாறு, பச்சை மிளகா தண்ணியில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கேரளா சைட்லாம் நெல்லிக்காய் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து உங்கள் சஜஷன், உங்கள் ஃபீட்பேக்கு, இல்லை வேறு எதனா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? வெந்த பேர் காமிக்கிறேன். சார், இப்போ இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் சொன்ன அந்த 80% குக் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன அடையாளம்னா ஒரு பச்சை மிளகா கூட நேரம் நிற்காது. ஓகே, எல்லாமே அந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் புளி தண்ணி சார். அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் உப்பு, ஆ வெல்லம், பெருங்காயத்தூள். உப்பு வந்து நம்ம போட்டுட்டு ஒரு கால் பத்தலைன்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு மறுபடியும் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் மிக்ஸ் ஆகிடும், உடனே மிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் ரிஸ்க் இருக்காது. சரி, ஓகே. அளவோடு போட்டுக்கலாம். ஆமாம், தேவைப்பட்டால் திருப்பி கடை போடலாம். வெல்லம் வெல்லம் வந்து ரஃபாக உடச்சி வச்சுருக்கோம், அந்த வெல்லம் போடுறோம். அதுக்கப்புறம் பெருங்காயம். அப்போ அந்த சீரகத்தூள் நம்ம ரெடி பண்ணதும் போய் போடுறோமா? இப்போ அது மட்டும் இறக்கும் போது சார். என்ன காரணம்? நம்ம கடைசி அது வந்து நம்ம ஆல்ரெடி அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் சார். அது குக்காகி ரெடியாக இருக்குது. அது மேலே பொடி அந்த வாசத்துக்காக தான் போடுறோம். இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் பரட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா அந்த வாசம் ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் போயிடும். அப்போ அந்த நமக்கு தேவையான வாசம் நம்ம சாப்பிடும்போது கிடைக்காது. அதனால அதை கடைசியாக போடுறோம் சார். சரி, இதுக்கப்புறம் குக் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்கும்? 10 to 15 minutes ஆகும் சார், நம்ம போடுறது அளவுக்கு. சரி, ஓகே. இப்போ இதை நம்ம வீட்டில் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அந்த 1/4 கிலோவுக்கு நீங்கள் பண்ணும்போது 5 minutesல உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மேக்கிங் தான். அந்த பச்சை மிளகா மட்டும் வதக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது சொன்ன மாதிரி சின்ன குழந்தை ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. சரி, ஓகே. ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணுறேங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான ரெசிபி கொடுத்துட்டு வரேன், தெரியாத ரெசிபி காமிக்கிறேன். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்துருக்குமா? ஆமாம் சார், அவ்வளோதான் சார். சீரகம் பொடி பண்ணல, இந்த பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பச்சை மிளகா காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ணி ஊற்றணுமா? எப்படி? தேவையில்லை. ஓகே. அந்த ஊறுகாய் கான்செப்ட் இல்லை இது? கிடையாது. ஓகே. ஊறுகாய் அனுப்பிச்சிட வேண்டாம். பச்சடியும் கிடையாது, தொக்கும் கிடையாது, ஊறுகாயும் கிடையாது. ஒரு வாய்க்கு ருசியான. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இப்போ இந்த சீரகம் போட்ட பிறகு திருப்பியும் டைம் கொடுக்கணுமா? அவ்வளோதான், முடிஞ்சு சார். வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த சீரகம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலர் கொஞ்சம் டார்க் கலர் அதே மாதிரி அது டைட் ஆகிடும். அந்த முன்னாடி எடுத்து நாங்கள் அம்சத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பச்சை மிளகாய் நல்லா மசிஞ்சு அந்த விதைகள் தனியாகவும் அந்த பச்சை மிளகாய் தோல் மேலே தனியாகவும் இருக்குது. ஆமாம் ஆமாம். டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். சில இடத்துல சில டைமில் கேட்பேன், நல்லா தாராளமாக வைங்க சொல்லுவேன். ஆனால் இது கொஞ்சமாக வைப்பார், பார்த்தா இது தாராளமாக கொடுக்குறாரு. காரம் இல்லாத கேட்குறத மறுக்கக்கூடாதுல்ல சார். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வெறும் அந்த மிளகாய் தொக்கு எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். காரம் வருது. நீங்கள் நினைக்கிற காரம் இல்லைங்க அது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு இனிப்புத்தன்மை, 2வது புளிப்புத்தன்மை, 3வது அந்த கொஞ்சமாக அந்த மிளகாய் அந்த தொக்கு வந்து சாப்பிட இங்கே இறங்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஷார்ப்பான ஒரு காரம் தெரியுது. கண்டிப்பாக. நைஸ். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு புரியுது, வீட்டில் செஞ்சு வச்சா காலியாட்டம் சொல்லி சொல்கிறீங்களே, எனக்கு புரியுது. நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்பப்பா ரைஸ் அது பிரமாதங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. இந்த நாக்கு செட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் உயிர் வந்துடும். ருசிக்காக சாப்பிட்ணும்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அப்போது இது சாப்பிட்டானா கண்டிப்பாக நீங்கள் மெய் மறந்து சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பர். உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கட்டிங் சர்வீஸ், நம்பர் 67, பக்தபுரி தெரு, கும்பகோணம். இது என்னுடைய விலாசம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. இதே மாதிரி நான் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாட்டிக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய்.